இன்றைக்கி நம்ம பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட யூ ஆர் த ஒன் பாடி லோஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பேக்கேஜிங்கே ஒரு மாதிரி ரெட்டாக ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி லவ் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இந்த ப்ராடக்டோட ஹானஸ்டான ஒப்பீனியன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ப்ராடக்டோட ஃப்ராக்ரன்ஸ் தான். நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் நான் ரிவ்யூ பண்ணும்போது ஃப்ராக்ரன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இதில் இருக்க ஃப்ராக்ரன்ஸ் செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளோரல் அண்ட் ஃப்ரூட்டி ஃப்ளேவரில் இருக்குது. ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்குது. நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இந்த ப்ராடக்டை நான் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்டில் எனக்கு பிடிக்காத விஷயமும் அதே ஃப்ராக்ரன்ஸ் தான். பிகாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃப்ராக்ரன்ஸ் ஹையான ப்ராடக்ட்ஸை நான் ஆட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நோ தான். அண்ட் எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின் பர்சனாக இருக்கீங்கன்னாலும் அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுருக்காது. ஓரளவுக்கு ட்ரை ஸ்கின் தான் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நேச்சுரலான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகாது. அண்ட் யார் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரியான ரொமான்டிக்கான ஃப்ளோரல் சென்ட் இருக்க மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். லாங் லாஸ்டிங்கான ஃப்ராக்ரன்ஸோட என்னோடய ஸ்கின்னுமே மாய்ஸ்சர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் டெஃபினட்டாக இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அப்ளை பண்ணும்போது அந்த சென்ட்டை ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு லக்ஸுரி ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்டை யார் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனும் ஸ்ட்ராங்கான ஃப்ராக்ரன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் தான். அண்ட் பட்ஜெட்குள்ளே எனக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போவும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகாது. ஃபைனலாக பார்த்தோம்னா இதில் ஷியா பட்டர், கோகனட் ஆயில் அண்ட் விட்டமின் இ ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நல்லா நரிஷிங்காக வச்சுருக்கோம். லைட் வெயிட்டாக இருக்குது, க்ரீஸியாக ஃபீல் ஆகலை, ஸ்டிக்கியாகவும் ஃபீல் ஆகலை. நம்மளோட ஸ்கின்னில் நல்லா ஈஸியாகவே அப்சர்வ் ஆகிடுது. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபீல் இருக்கும். டெய்லி யூஸ்க்கு இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் நோ தான் சொல்லுவேன். பட் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நீங்களே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு டெஃபினட்டாக நிறையா பேர் கேட்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பிகாஸ் எனக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு ப்ரொஃபஸர் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.